ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம கடை சமையல். இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் புளி சாதம் புளியோதரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, அதுபோல் குருமிளகு எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து, இது கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்து பவுடரை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு பெரிய லெமன் சைஸ் இருக்கிற புளியை நான் தண்ணியில் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கிறேன். இது போக நம்ம கடாயில் நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா 6 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். சேர்த்து கடுகு கொஞ்சம் போட்டு நல்லா பொரிக்க விடுங்க. பொரிஞ்சு வர சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இரண்டையும் நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கணும். இது கூட கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நல்லா பொரிக்க விடுங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ இது கூட நான் 2 வரமிளகாய் எடுத்துக்கிறேன். நம்ம முதல்ல அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பொடி, அதுலேயே நமக்கு தேவையான காரம் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் காரம் இருக்கணுங்கிறதுக்காக நான் 2 வரமிளகாய் எடுத்துருக்கேன். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் நல்லா இதாகட்டும், கலந்து விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பச்சை வாசம் போகும். இப்போ நம்ம அரைச்ச பொடி கொஞ்சோண்டு நான் சேர்த்திருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரும், அந்தளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். மீதி இருக்கிறது நீங்கள் தனியாக போட்டு வச்சுக்கோங்க. புளி சாதம் செய்யும் போதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது. இப்போ நான் புளி கரைசல் இதில் சேர்த்துக்கிறேன். நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். நான் அதை வடிகட்டி நான் புளி தனியாக இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா சுண்ட விடணும். உப்பு தேவையான அளவுக்கு போட்டு, உப்பு கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கங்க. நல்லா சுண்ட விடுங்க. 1/2 மணி நேரமாவது நல்லா சுண்டணும். சுண்டி வரும்போது தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்லா அல்வா பதத்துக்கு நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அல்வா பதத்துக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு. நான் 1/2 மணி நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு சுண்ட விட்டேன். நல்லா பாருங்கள், கெட்டியாக நல்லா இதாகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்படி நீங்கள் இது பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒயிட் சாதத்தில் போட்டு தேவையான அளவு போட்டு கட்டி எடுத்துக்கலாம். இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் புளி சாதம் ரெடி. ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம சேனல் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.